அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆம்னி, நம்ம டிஎம்எஃப் வந்து ஆம்னி கொண்டு வந்திருக்காரு. என்ன சொல்கிறதுங்க, வேலையோ வேலை, ஏகப்பட்ட பேட்ச் இருக்குது, இருந்தாலும் பட்ஜெட்டில் பண்ணுங்கங்கிறாரு. சரி, நம்ம டிஎம்எஃப் தானே, பண்ணிடுவோம். நிறைய பேர் ஆம்னி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நிறைய ஆம்னி பண்ணியிருக்கிறேன், பட் வீடியோவாக சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ நம்ம காமிக்கிறோம். இதுதான் அந்த ஆம்னி வண்டி. பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா, ஜம்முன்னு இருக்கான வண்டி, லுக்காக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கூட தெரியாது. வண்டி அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. எப்படி இருக்குதுங்க பார்க்குறக்கு? இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தான் மற்ற வேலைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே காமிக்கிறேன், உள்ளையெல்லாம் காமிச்சிக்கிறேன். உள்ளையெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணலிங்க, நல்லா தான் இருக்குது. சீட் கவர்லாம் நம்ம வந்து ஒன்லி டிங்கரிங் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இதுதான் பார்த்தீங்களா. இங்கே வேறு இது ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, 50% உள்ளே இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம வேலை செய்கிறோம். இதே வந்து இப்போ 50% தாண்டி 60%க்கு மேலே போயிருந்தால் கண்டிப்பாக பாடி செலுத்த மாற்றுவோம். 50%க்கு உள்ளே இருக்குதுங்க. ரன்னிங் போர்டுங்காட்டி நம்ம ஈஸியாக போட்டுக்கலாங்க. வேறு முக்கியமான இடங்கள்லாம் வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாடி செல்த்தை மாற்றணும். சரிங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு நான் வந்து அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு வேலைகளாக நம்மளுக்கு காமிக்கிற போது டிங்கர் முடிட்டோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கழட்டிங்க. ஃபுல் டிங்கர் வேலை முடிஞ்சோன்னே அடுத்தது பெயிண்டிங். அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேனுங்க. இந்த சேனலெல்லாம் மாற்றணும். எல்லாம் இத்து போச்சு. இங்கே பாருங்க, கேரியரே ஆகாது, பூரா இத்து போச்சுங்க. கேரியர் பூரா, கேரியர்லாம் மாற்றி விட்டுறலாங்க. சரி, வேலை கண்டினியூ பண்ணிட்டுங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே டிஎம்எஃப், தேங்க்யூங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாம்னி வந்து ஃபுல் டிங்கரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எல்லாமே பீஸ் வெட்டி போட்டிருக்குது. நம்ம டிங்கரை பார்த்து அடிச்சுக்கிறாரு. இவர் தான் நம்ம டிங்கர். ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும், ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் அப்படி சொல்லுங்கள். எல்லாம் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கழட்டிகிட்டு இருக்குதுங்க. நம்ம டிங்கர் அடிச்சு தட்டி நொறுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க, உள்ளே எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்க, இங்கே ஓட்டை, எல்லா பீஸு. இங்கே பாருங்க, பேட்ரி பாக்ஸ் புதுசே வெட்டி போடுது. எக்ஸ்ட்ரேட்டர் பெடல் பாருங்கள். இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரேட்டர் பெடலே இல்லை, ஓட்டை இந்த அப்படியே பெடலை இத்து போய் தனியாக கழுடு தொங்குது. இந்த இங்கே பாருங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் காமிச்சிடலாம். அப்படியே இந்த பக்கம் அந்த டோர் டென்ட்டுங்க, ரன்னிங் போது ஆல்ரெடி கழட்டியாச்சு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இத்து இருக்குதுன்னு. இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இப்போ இங்கே பாருங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இதை புது ரன்னிங் போர்டு வாங்கி வச்சுருக்குது. ரன்னிங் போர்டு வெட்டியாச்சு. இனி அப்படியே பற்ற வைக்கணும் புதுசு. எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, வேலை சைட்டுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கழட்டுட்டு எல்லாம் பெயிண்டிங் போகும்போது உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகேங்க டிஎம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சுதுங்க. அப்பா, என்ன டிங்கரிங் பூரா பீஸை வெட்டி போட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இப்போ ப்ரைமர் அடிச்சிருக்குது பாருங்கள். ஃபுல் பாடிக்கு ப்ரைமர் அடிக்குதுங்க. ஏன்னா வந்து ஃபுல் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சதுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டர் வந்து அவரோட பட்டியெல்லாம் போட்டு ஃபுல் ப்ரைமர் அடிச்சிட்ருக்குது. இப்போ வந்து இந்த ஃபுல் ப்ரைமர் அடித்து முடித்த உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஏற்றுவோம். இது பாருங்க, இந்த ஃபுல்லாக ப்ரைமர் அடித்த பாடி ஃபுல் ப்ரைமர் அடித்தாச்சுங்களா. இப்போ வந்து பெயிண்டிங் ஏற்றிட்டு இருக்கிறோம் பாருங்க. இப்போ தான் பெயிண்டிங் ஏற்றிட்டுருக்குறோம். வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் வண்டி. எத்தனை வேலைகள் செஞ்சுட்டே இருந்தோம் பார்த்துங்க. வேலைகள்னால் ஓயாமல் செஞ்சோம். அந்த டைமெல்லாம் கீப்பப் பண்ணி எல்லாமே பண்ணணுன்னு தான் நானும் நினைக்கிறேனுங்க. எங்கேங்க முடிய மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு ஃபைனல் கோட் ஏற்றிட்டுருக்கிறேன்.
பாருங்கள், சேம் கலர் சில்வர். வண்டியில் என்ன கலர் சில்வர் வந்ததோ அதே சில்வர் வந்து இப்போ ஃபுல்லாக ஏற்றிட்டுருக்குறேங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அநேகமாக பெருசாக வித்தியாசம் தெரியாது. இருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஃபுல்லாக அடித்து முடித்த உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போது இதுதான் ஃபுல்லாக அடித்து முடிச்சது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. டிஎம்எஃப் ஏகதேச வண்டி அப்பா வேலை செஞ்சு இந்த வண்டி நிறுத்திட்டுனுங்க. அவருக்கு தெரியும் எப்படி வண்டி நாங்கள் வேலை செஞ்சோம், என்னெல்லாம் புலம்புனோம், என்னெல்லாம் கெஞ்சினோம், எத்தனை வேலைகள் இருந்ததுன்னு அவருக்கு தெரியும், வண்டிக்காரருக்கு. இருங்க, இப்போ தான் சாப்பிட போனாரங்க. வண்டி ஃபைனல் ஒர்க் முடிச்சு நிற்கிது. நான் உங்களை காமிச்சிட்டுங்களா? முதல்ல வண்டியை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆம்னி, நிறைய ஆம்னி ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஆம்னி வேலை செஞ்ச வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேலைங்களா பின்னி பெடல் எடுத்துருச்சுங்க. ரொம்ப பேசாத வண்டி காமிக்கிறதான்னு சொல்கிறீங்க. சாமி இரு சாமி காமிச்சிட்றேன். பார்த்த உடனே எப்பவும் பண்ணிடுவீங்க லைக் கமெண்ட்டு. சும்மா ஒரு கேட்டுக்கிறதானே டிஎம்எஃப் கிட்ட. இன்னும் மேலே உயிர்ச்சாட்டு இருக்குது. அப்படிங்க வேலை சிம்பிளாக செஞ்சதுங்க. வேலை வெறும் சிம்பிள் வேலை. ரொம்ப சிம்பிளாக இருங்க வேலை செஞ்சது. உண்மையாலுமே தெரியாதுங்க, அது சிரமங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. இதுக்காக நம்ம பட்ட கஷ்டங்களும் அலைஞ்சதும் பேசுனதும் பிடிச்சதும் எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாது. அது கண்டிப்பாங்க, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது. உண்மை அதுதான். கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வண்டி என்ன கண்டிஷனில் பார்த்துருப்பீங்க. முடிஞ்சால் உங்களுக்கு அதை அப்படியே காமிக்கிறேன் பிஃபோர் ஆஃப்டரில். என்ன வேலை செஞ்சுருந்தீங்களா? ஃபுல் டிங்கரிங் பெயிண்ட்டுங்க, ஃபுல் மேட்டு, கீழே வந்து ஃபோம் வச்சு போட்டிருக்கிறேனுங்க. அடுத்தது நம்பர் பிளேட் போட்டிருக்கிறேனுங்க. ஹெட்லைட் பல்புங்க, ரிலே, இந்த சூரியன் எப்போ ஆண்டனா, அப்புறம் பாடிக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குதுங்க. அப்புறம் ரியர் ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணி போட்டணுங்க. அதையவே ஸ்டேரிங் குரூப்பு புதுசு போட்டிருக்கிறேனுங்க, டியூட்டர் புதுசு போட்டிருக்கிறேனுங்க, பாலிஷ் போட்டிருக்கிறேன், அண்டர் கோட் பெயிண்ட்டுங்க, பெட்ரோல் அடிச்சிருக்கிறேனுங்க. வேறு என்னமே ஃபுல் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி பாக்ஸ் மாற்றிருக்குதுங்க. டோர் ஃப்ரேம் 2 போட்டிருக்குதுங்க. வைப்பர் பிளேடு பீடிங் போட்டிருக்குதுங்க. மட் ஃப்ளாப்பு, ஹெட்லைட் அசம்பிளி 2 புதுசு போட்டிருக்குது. மறந்து நம்பர் அவுட்ரு டோர் ஹேண்டு நாப் மாற்றிருக்குதுங்க. நெட்டு போல்டெல்லாம் போட்டிருக்குது. அந்த குட்டி கப் வீல் கப் 4ங்க. இதெல்லாம் மாற்றிருக்குதுங்க. இந்த வண்டிக்கு இருக்கும் சிறு குறைகள் எல்லாம் இருக்கும். என்ன குறைகள்னு கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல பீஸ் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக தெரியும் நிறைய பேர். அந்த பீஸ் ஆக்சுவலாக கிடைக்கலிங்க. அது வந்து செட்டாக தான் கிடைக்குன்ட்டாங்க. அப்புறம் நம்ம அந்த ஒரு குட்டி பீஸ்க்காக போய் நம்ம செட்டாக மாற்றுறதா அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வர சொல்லியிருக்கிறேன். ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவோம். கருப்பில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டால் தெரியாது. எஸ், எப்படி இருந்தது பாருங்க இந்த இடம். இந்த இடமெல்லாம் எப்படி இருந்தது தெரியுங்களா? ஓகே ரைட், உள்ள காமிக்க சொல்லுவீங்க, காமிச்சிட்றேன். சீட் கவர்ஸ் எல்லாம் போடலிங்க. ஒன்லி நம்ம இன்டீரியர் க்ளீனிங், பாலிஷு இதெல்லாம் தான் பண்ணணும் நீட்டாக. எதுவுமே பண்ணலிங்க. ஸ்டேரிங் ரிக்கவர் போட்டிருக்குதுங்க. செட்டெல்லாம் பாடாமல் கொஞ்சம் ஒயரிங் ஏரிங்களா கஜா முஜான்னு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிச்சுங்க. அவ்வளோதான். உள் ஒர்க் பெருசாக நம்ம எதுவுமே பண்ணல. இது அந்த எக்ஸ்ட்ரா பெடல் செட்டு மாற்றிருக்கு, மறந்துட்டேன். ஏன்னா அந்த இடம் பூராமே அரிச்சு கிடந்ததுங்க. எப்படி இருக்குதுங்க? ஓமினி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓம்னி எப்படியோ வேலை செஞ்சு கடைசியில் போட்டுங்க. எப்படி இருக்கு டிஎம்எஃப்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி வேலைகள் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் வேலைகள் பழுகள் ரொம்ப கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சுங்க. அதனால தான் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து கரெக்டாக அந்த டேட்டு டைமு இதெல்லாம் ஓரளவுக்கு. ஏன்னா முதல் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துகிட்டு இருந்ததுங்க.
வேலைகள். அப்புறம் நம்ம மலையில் அப்புறம் நிறைய லீவ் போடுறாங்கன்ட்டு இங்கே போய்ட்டு நான் என்ன தான் பண்ணுறதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மழை, இப்போ பாருங்கள் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்குது. இன்னும் திருப்பூரில் 3 நாளைக்கு மழை பெய்யுன்னு ஓட்டிருக்குது. ஏதோ 16 மாவட்டத்தில். அதில் லேட் ஆகுதுங்க. இந்த மாதிரி சில பல விஷயங்கள் வந்து லேட் ஆகுது. கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம என்னால் என்ன முடியுமோ நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுக்குறேங்க. அதனால் இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்துக்கும் கொடுத்து கொஞ்சம் அது இந்த டேட்டுக்கு வாங்க இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அப்படியே வேலைகள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேனுங்க. அப்புறம் இந்த லான்சர் ஸ்டோரி வந்து கேட்டிருந்தீங்க. இந்த லான்சர் ஸ்டோரி வந்து நான் திருப்பூர் மோகன் விளாக்ஸில் வந்து நான் போடுறேனுங்க. ஓகே, நன்றி டிஎம்எஃப். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய்ங்க.